வேதாரண்யம் அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது விசைப்படகில் ஓட்டை விழுந்து கடல் நீர் புகுந்து மூழ்கிய நிலையில் அதனை மீட்கும் முயற்சி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ராம்குமாரதாசன் வழங்க கேட்கலாம். ராம்குமாரதாசன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரைக்கு தென்கிழக்கே நாகப்பட்டினம் சாமந்தம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 11 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று எதிர்பாராத விதமாக விசைப்படகில் ஓட்டை விழுந்து தண்ணீர் உட்புகுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த மீனவர்கள் உடனடியாக வாக்கி டாக்கி மூலம் அருகே இருந்த படகுகளுக்கு உதவி வேண்டும் என தகவல் கொடுத்தனர். அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த சக மீனவர்கள் 5க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை விரைந்து வந்து படகை கயிறு மூலம் கட்டி இழுத்துக் கொண்டு வேதாரண்யம் கடற்பகுதியில் வந்து கொண்டிருந்த போது படகில் அதிக அளவு தண்ணீர் புகுந்து படகு மூழ்கத் தொடங்கியதும் சக மீனவர்கள் படகில் இருந்த 11 மீனவர்களையும் காப்பாற்றி மற்றொரு படகில் ஏற்றியதால் மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்த நிலையில் படகு முழுவதும் கடலில் மூழ்கிவிட்டது. மூழ்கிய விசைப்படகை மீட்கும் பணியில் 5க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ஈடுபட்டுள்ளது. விசைப்படகு கடலில் மூழ்கிய சம்பவம் வேதாரண்யம் பகுதியை மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.